டிஎன்பிஎஸ்சி மற்றும் டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாம்ல கேட்கக்கூடிய ஒரு சில முக்கியமான மேக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 12 நோட்டுகள் மற்றும் 30 புத்தகங்களின் விலை 8940 எனில் 4 நோட்டுகள் மற்றும் 10 புத்தகங்களின் விலை என்னன்னு கேட்குறாங்க. அதாவது 12 நோட்டுகள் பிளஸ் 30 புத்தகங்களின் விலை 8940, அதுவே 4 நோட்டுகள் பிளஸ் 10 புத்தகங்களின் விலை எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே பாருங்க, இங்கே 12 இருக்கு, இங்கே 4 இருக்கு, அதே மாதிரி இங்கே 30 இருக்கு, இங்கே 10 இருக்கு. ஸோ இங்கே 4 × 3 12, அதே மாதிரி இங்கே 10 × 3 30. ஸோ இந்த 3 இங்கே என்ன வேல்யூ கொடுத்துருவாங்களோ அதை வகுத்துக்கணும். இங்கே இந்த 3 வருது இல்லைங்களா, அந்த காமனாக வர வேல்யூவை இங்கே கொடுத்துருக்கிற டோட்டல் வேல்யூவோட வகுத்துக்கணும். 8940 3ஆல் கேன்சல் பண்ணோமா 2980 வரும். ஸோ அப்போ 4 நோட்டுகள் மற்றும் 10 புத்தகங்கள் விலை 2980 ரூபா. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த சம் பார்க்கலாம். 5 பேனா மற்றும் 8 பென்சில்களின் விலை 100 எனில் 15 பேனா மற்றும் 24 பென்சில்களின் விலை என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 5 பேனா மற்றும்னா கூட்டல் 8 பென்சில்களின் விலை 100, அதே 15 பேனா பிளஸ் 24 பென்சில்களின் விலை எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே பாருங்க, 5 × 3 15, இங்கே 8 × 3 24. ஸோ இங்கே என்ன வேல்யூ வருதோ பாருங்க, இதை விட இங்கே அதிகமாக தான் இருக்கு, இங்கே அதிகமாக இருக்கு. அப்போ இந்த 100 கூட இங்கே பெருக்கல்ல வர வேல்யூ பெருக்கிக்கணும். அப்போ 100 × 3 = 300. 15 பேனா மற்றும் 24 பென்சிலின் விலை 300. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த சம் பார்க்கலாம். எக்ஸின் 1/12 பங்கு 3/8 எனில் எக்ஸின் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸின் 1/12, அப்போ எக்ஸ் × 1/12 12 என்னங்கிறாங்க 3/8 அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ எக்ஸ் அந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த 1/12 அந்த பக்கம் கொண்டாந்தா 3/8 × 12/1. ஸோ இங்கே 8 4 கேன்சல் பண்ணால் 2, இங்கே 3. ஸோ 3 × 3 9/2. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ பார்த்தோம்னா 9/2. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த சம் பார்க்கலாம். 9 1/9 இலிருந்து 3 2/3 கழித்தால் வரும் எண் 450 பெருக்கல் பலன் எனில் அவற்றின் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே 9 1/9, 9 × 9 81 + 1 82 / 9. ஸோ இதிலிருந்து 3 2/3, அப்போ 3 × 3 9 + 2 11 / 3 கழித்தால் 450 பெருக்கல் பலன் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் காமனாக எல்சிஎம் எடுத்தால் 9, இங்கே 82 மைனஸ் இங்கே 33 இன்ட்டு இங்கே 450. 82ல் 33 போச்சுன்னா 49 / 9 இன்ட்டு 450. ஸோ இங்கே 450 9ஆல் கேன்சல் பண்ணோமா 50. ஸோ 49 × 50 2450. இப்போது ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த சம் பார்க்கலாம். ஒரு கடிகாரத்தின் நேரம் தற்போது 12:30 எனில் அதன் கோணத்தை காண்கன்னு கேட்குறாங்க. ஒரு கடிகாரம் இருக்கு, அதில் டைம் இப்போ 12:30 மணி, அதாவது சின்ன முள்ளு 12 இருக்கும், பெரிய முள்ளு 6 கிட்ட இருக்கும். ஸோ அப்போ அதோடைய கோணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாடலில் சம் கேட்டாங்களா, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. 30 × ஹவர் மைனஸ் 11 / 2 × மினிட். ஸோ இந்த ஃபார்முலா நம்ம எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாடல் சம் கேட்டாங்களா, இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே 30 × ஹவர் அப்படிங்கிறது 12 மணி மைனஸ் 11 / 2 × மினிட்டுங்கிறது 30 மினிட். ஸோ இங்கே 30 2ஆல் கேன்சல் பண்ணால் 15. 30 × 12 360 மைனஸ் 11 × 15 165. 360ல் 165 போச்சுன்னா 195. ஸோ இப்போ அதோட டிகிரி பார்த்தோம்னா கோணம் 195 டிகிரி. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த சம் பார்க்கலாம். 1 1/2 எந்த எண்ணை கூட்டினாலும் பெருக்கினாலும் சமமாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே 1 1/2 இருக்கு. அப்போ 2 × 1 2 + 1 3/2. 3/2 கூட ஃபர்ஸ்ட் ஒரு எண்ணை கூட்டுறாங்க, அதே 3/2 கூட அதே எண்ணால் பெருக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் 3 + 2 × x 2x / 2 = இங்கே 3 × x 3x / 2. இந்த 2க்கு இந்த 2 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். இங்கே 2x இருக்கு, இது இந்த பக்கம் தான் மைனஸ் ஆகும். அப்போ 3 = 3x - 2x x. அப்போ இந்த எண்ணு கூட 3 கூட்டினாலும் பெருக்கினாலும் சமமாக வரும். அடுத்த சம் பார்க்கலாம். 900 5/12 என்பது 3 3/4 எக்ஸிற்கு சமம் எனில் எக்ஸின் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 900 5/12, அப்போது 900 × 5/12. இங்கே
3 3/4 அப்படின்னா 3 × 4 12 12 + 3 15/4 எக்ஸ் இருக்கு சமம் அப்படிங்கிறாங்க. ஸோ அடுத்தது இங்கே 4 12 கேன்சல் பண்ணால் 3, இங்கே 5 15 கேன்சல் பண்ணால் 3. ஸோ இங்கே 900 3ஆல் கேன்சல் பண்ணால் 300. ஸோ இங்கே 300 கேன்சல் பண்ணோமா 100. அப்போது 100 = எக்ஸ். எக்ஸின் மதிப்பு 100. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த சம் பார்க்கலாம். 998 2/17 + 998 3/17 + 998 5/17 + 998 8/17 + 998 16/17 என்னவன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே 998ங்கிறது காமனாக இருக்குது. அப்போ வெளியில் எடுத்துக்கலாம். மொத்தம் 1 2 3 4 5 டைம் இருக்குது. அப்போது 5 × 998 ப்ளஸ் ஸோ இங்கே 2/17 + 3/17 + 5/17 + 8/17 + 16/17. ஸோ நெக்ஸ்ட்டு 5 × 998 4990 ப்ளஸ் ஸோ இங்கே காமனாக 17 இருக்குது. எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஸோ 2 + 3 + 5 + 8 + 16 34. 34 17 கேன்சல் பண்ணால் 2. ஸோ 4990 + 2 4992. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த சம் பார்க்கலாம். x² + 1/x² = 34 எனில் x + 1/x = என்னன்னு கேட்குறாங்க. அதாவது x² + 1/x² கொடுத்துட்டு x + 1/x கேட்டாங்களா, இந்த இடத்துல அதாவது x² + 1/x² கிட்ட என்ன வேல்யூ கொடுத்துருவாங்களோ அந்த வேல்யூ கூட இங்கே 34 கொடுத்துருக்காங்க. அது கூட 2 ஆட் பண்ணிட்டு 34 + 2 36. இந்த வேல்யூ ரூட் எடுக்கணும். 36 ரூட்ல எடுத்தோமா 6. ஸோ ஆன்சர் வில் பி 6. ஸோ அதேமாதிரி இந்த சம் பாருங்க. x³ + 1/x³ = 52 எனில் x + 1/x என்ன கேட்குறாங்க. ஸோ இங்கே x/2 கொடுத்துருக்காங்க. இங்கே x/3 கொடுத்துட்டு x + 1/x கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் 3ஆல் பெருக்கி இது கூட ஆட் பண்ணும்போது எக்ஸாக்டான கியூப் ரூட் வருதோ அதான் ஆன்சர். இங்கே 4 இருக்குது. 4 × 3 = 12. ஸோ 52 + 12 52 + 12 = 64. 64ங்கிறது எக்ஸாக்டான 4 கியூப் தான் 64. ஸோ அடுத்து இதை செக் பண்ணி பார்க்கலாம். 3 × 3 = 9. ஸோ 52 கூட ஆட் பண்ணும்போது 61 வருது. ஸோ இது எக்ஸாக்டான கியூப் ரூட் வரல. ஸோ அதேமாதிரி 6 இருக்குது. 6 × 3 = 18. 52 18 ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 70. இது எக்ஸாக்டான கியூப் ரூட் வரல. ஸோ அதேமாதிரி இந்த கடைசி ஆப்ஷன் பாருங்கள். 5 × 3 = 15. 15 + 52 67. ஸோ இதுவும் எக்ஸாக்டான கியூப் ரூட் வரல. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதாவது x + 1/x = 4.